அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த தொடர் வகுப்பில் நேற்றைய தினம் 50வது வசனத்தில் உள்ள அறிந்து கொள்ள வேண்டிய சொற்களின் அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். அதில் எது வரைக்கும் பார்த்தோம் என்று கேட்டால், அவருக்கு பிறகு நீங்கள் காளை மாட்டை பிராக்கெட்டில் கடவுளாக ஏற்படுத்தி கொண்டீர்கள், அது வரைக்கும் பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக உள்ளதை பாருங்கள். அன்தும் லாலிமூன், அதே மாதிரி உள்ள வார்த்தை இது. அன்தும் லாலிமூன்ங்கிறது இதுக்கு முந்தின வசனத்துலேயும் வந்துச்சு பாருங்கள். அன்தும் தன்லுருன்னு வந்துச்சு. இதில் என்ன வருது? அன்தும் நீங்கள், லாலிமூன இந்த வாவை தனியாக பிரிச்சுப்புட்டு இந்த வாவு இல்லாமல் அர்த்தம் செஞ்சால் எப்படி வரும்? அன்தும்டா நீங்கள், லாலிமூன என்றால் லலம என்கிற மூன்றெழுத்து வினை சொல்லுக்கு இஸ்முல் ஃபாயில் லாலிம், ஆலிமுன், சாலிஹுன், அது மாதிரி உள்ளது. லாலிமுன், லாலிமானே, லாலிமூன. அப்போ அன்தும் நீங்கள், லாலிமூன அநியாயம் செய்யக்கூடியவர்கள். தனி வாக்கியமாக இருந்தால் அன்தும் நீங்கள், லாலிமூன அநியாயக்காரர்கள். ஆனால் இதில் இந்த வாவு வந்திருக்கு பாருங்கள். இந்த வாவு மொத்தமாக சேர்த்து என்ற நிலையில் அந்த ஹாலுடைய அர்த்தம் கொடுத்துரும். எப்படி கொடுக்கும்? அன்தும் லாலிமூன, நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் காளை மாட்டை கடவுளாக்குனீங்க. நீங்கள் காளை மாட்டை கடவுளாக்குனது நியாயம் இல்லை, அநீதி தான். அதெல்லாம் எப்படி சொல்கிறான்னா, காளை மாட்டை கடவுளாக்குனீங்க. அன்தும் லாலிமூன், நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக இருக்கும் நிலையில்ங்கிறது எங்கேருந்து வருது? இந்த வாவுலேருந்து வருது. இந்த வாவு ஒரு அத்துப்பு செய்வதற்கு வராமல் சும்மா ஒரு வாவை சேர்த்தாங்கன்னா அதை முந்தி கொண்டு இணைக்கணும். இல்லாட்டி அர்த்தம் வராது பாருங்க. அன்தும் நீங்கள் லாலிமூன் அநியாயக்காரர்கள்னு சொல்லி சொன்னால் ஒட்ட மாட்டேங்குது. முந்தியதோட ஒட்டுவதற்கு என்ன பண்ணணும்? நிலையில்னு சொன்னால் ஒட்டிடுது போய். அப்போ இங்கேருந்து கொண்டு போய் அதில் சேர்த்துறணும். எப்படி? அன்தும் நீங்கள் லாலிமூன அநியாயம் செய்பவர்கள், நீங்கள் அநியாயம் செய்பவர்கள். இது ஒட்டாமல் உள்ளது. ஒட்ட நினச்சோம்னா என்ன செய்யணும்? நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக இருக்கும் நிலையில் காளை மாட்டை கடவுளாக்கினீர்கள். நிலையில்ன்ற வார்த்தை அர்த்தம் போடுங்க, சேர்ந்துரும் போய். இந்த நிலையில்ங்கிற எதில் கிடைக்கும் என்று கேட்டால், ஒரு வாக்கியத்தில் வாவு நுழைஞ்சிருந்துச்சு சொன்னால் அந்த வாவு ஹாலியா, அதாவது நிலையில் என்ற அர்த்தம் தரக்கூடியது என்று சொல்வார்கள். அந்த வகையில் இப்போ என்ன செய்யணும்னா சேர்ந்துக்கிறது. அன்தும் லாலிமூன், நீங்கள் அநியாயம் செய்பவர்களாக இருக்கும் நிலையில் அவருக்கு பிறகு, அதாவது அவர் போன பிறகு காளை மாட்டை ஏற்படுத்தி கொண்டீர்கள், அதாவது கடவுளாக ஏற்படுத்தி கொண்டீர்கள். இப்போ அறிந்து கொள்கிற விஷயம் ஒன்றுமே இல்லை. இதில் லாலிமூன் மட்டும்தான். அன்துங்கிறது உங்களுக்கு தெரியும், லமீர். லாலிமூன்கிறது என்னது உங்களுக்கு தெரியும். லலம என்கிற சொல்லுடைய மூன்றெழுத்து சொல்லுடைய இஸ்முல் ஃபாயில். 50 முடிஞ்சிருச்சா? 51 முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் சும்ம அஃபவுனா. சும்ம என்றால் பின்னர், பிறகு என்று அர்த்தம். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து நடந்த செய்தியை சொல்லும் பொழுது பிறகு என்று போடுவோம். அப்போ சும்ம பிறகு. பிறகுண்டா என்ன பிறகு? நீங்கள் காளை மாட்டை கடவுளாக்குனீங்கல்ல, அதுக்கு பிறகு. அஃபவுனா, அஃபா என்றால் மன்னித்தான். கஃபருக்கு சொல்கிறோம்ல மன்னித்தாண்டு, அந்த மாதிரி மன்னித்தான் என்பதற்குரிய இன்னொரு வார்த்தை என்ன? அஃபவ. அஃபவ என்பதை அஃபா என்று சொல்லுவாங்க. அஃபவ தான். அது இல்லத்தெழுத்திருக்கிறதுனால அஃபவ என்று சொல்லாமல் அஃபா. அப்போ அஃபாவில் அஃபா, அஃபவா, அஃபவ், அஃபத், அஃபத்தா, அஃபவுன, அஃபவுத், அஃபவுத்துமா, அஃபவுத்தும், அஃபவுத்து, அஃபவுனா கடைசியில் வந்துடும். அஃபவுனா என்றால் நாம் மன்னித்தோம். இவ்வளவு செஞ்சீங்க, உங்களை மன்னிக்கக்கூடாது தான், இருந்தாலும் மன்னிச்சேங்கிறான். சும்மா பிறகு அஃபவுனா, மன்னித்தோம், நாம் மன்னித்தோம். இப்போ அஃபல்லாஹு அன்ஹுலாம் சொல்கிறோம்ல, அஃபல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் வரை மன்னிப்பானாக. அது மாதிரி உள்ளது அஃபாங்கிறது. மன்னித்தோண்ட யாரை மன்னித்தோம்? அன்கும். இப்போ அன் என்கிற ஒரு வார்த்தை வந்திருக்குது. நம்ம அந்த 19 எழுத்து படிக்கிறோம்ல, அதில் இன்னும் இது அன் படிக்கலை, படிக்கலையா? அந்த அன் என்பது அந்த 19 எழுத்தில் ஒரு எழுத்து, ஜர்ரு செய்கிற எழுத்து.
அன் எதுக்கு வரும்னா பெரும்பாலும் அதை விட்டும் இதை விட்டும் அவனை விட்டும் அந்த விட்டுங்கிற மீனிங்காக எது வரும் அன் என்பது வரும். அப்படி வருவது அதிகமாக இருந்தாலும் சும்மா ஒரு அர்த்தம் இல்லாமல் வரும். இந்த இடத்துல எந்த அர்த்தமும் செய்ய தேவையில்லை. அஃபவுனா உங்களை மன்னித்தோம், அஃபவுனா மன்னித்தோம் அன்கும் உங்களை. அப்போ வந்து இந்த அன் இல்லாமல் சொல்லி பாருங்கள். சும்மா பிறகு அஃபவுனாக்கும் உங்களை மன்னித்தோம், அஃபவுனாக்கும் உங்களை மன்னித்தோம்னு சொல்கிறோம்ல, அதே அர்த்தம்தான் அஃபவுனா அன்கும் என்று சொன்னாலும். அப்போ அன்கும் யாரை மன்னிக்கிறதாக சொல்கிறார்களோ அந்த ஆளோட அன் சேர்த்துக்கொள்வார்கள். அஃபல்லாஹு அன்க உன்னை அல்லாஹ் மன்னிப்பானாக, அஃபல்லாஹு அன் ஜெய்தின் ஜெய்தை அல்லாஹ் மன்னிப்பானாக, அஃபல்லாஹு அன் ஃபாத்திமா ஃபாத்திமாவை அல்லாஹ் வந்து மன்னிப்பானாக, அஃபல்லாஹு அண்ணா எங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த அஃபா என்பதற்கு பிறகு யாரை மன்னிக்கிறதாக மஃபூல் வரும்ல, மன்னிக்கிறது அல்லாஹ் நாம் அதில் வந்துருச்சு. யாரை மன்னிக்கிறதா சொல்கிறோமோ அந்த மஃபூல், அந்த மஃபூலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அன் சேர்ப்பாங்க, சும்மா சேர்ப்பாங்க. இதுக்கு அர்த்தமே செய்ய தேவையில்லை. அது ஜாயிது, அதாவது மீனிங்லெஸ்ஸாக வரக்கூடியது. சும்மா பிறகு அஃபவுனா மன்னித்தோம் அன்கும் உங்களை, உங்களை விட்டும் மன்னித்தோம், உங்களை தொட்டும் மன்னித்தோம்லாம் அர்த்தம் சொல்லித்தோம். மதரசாவில் அன்னு வந்தால் விட்டும் தொட்டும்ன்றுவாங்க. அப்படின்னா அது கூட பாஷையில் இல்லாது. உங்களே ஒரு மனசு தமிழில் எப்படி பேசுவீங்க? உங்களை தொட்டும் மன்னித்தோம்டா சொல்லுவீங்க, உங்களே மன்னித்தோம். அப்போ அந்த மொழியில் வந்து இப்போ அன்னுக்கு வந்து அர்த்தம் செய்யாமல் இருக்கிறது தான் கரெக்டு. அப்போ சும்மா பிறகு அஃபவுனா அன்கும் உங்களே மன்னித்தோம் மின் பாதி தாலிக்க இதற்கு பிறகு. இந்த மின்னு ஜாயிது தான், பாதில் வந்திருக்குல்ல, மின்னுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த மின்னு வந்து பாது கபுலு இந்த சொல்லோடு இணைந்து வரும் என்று சொன்னால் அந்த மின்னுக்கு வந்து என்ன இல்லை, அது ஜர்ரு செய்கிற வேலையை செஞ்சிடும், வேலை செஞ்சிடும். பாதின்னு வருதில்ல, ஜர்ரு செஞ்சிடும். பொருள் இருக்குமாண்டா பொருள் இருக்காது, அர்த்தம் இருக்குமாண்டா அர்த்தம் இருக்காது. அப்போ மின் பாதி தாலிக்க மின்னை விட்டுட்டு அர்த்தம் பாத தாலிக்க, மின்னை விட்டுட்டு பார்த்தா அப்படியே அர்த்தம் வரும். பாத தாலிக்க தாலிக்கன்னா இது, இதற்கு பிறகு. பாத தாலிக்கன்னா இதற்கு பிறகு. எதற்கு பிறகு? நீங்கள் அநியாயம் செஞ்சு வரம்பு மீறி காளை மாட்டை கடவுள் ஆக்குனீங்களே, அதற்கு பிறகு உங்களை மன்னித்தோம். அஃபவுனாண்டா அஃபாண்டா எழுதி நோட்டில் எழுதிடணும், அஃபா மன்னித்தான். வேறு ஒன்றும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சது தான். அஃபாங்கிற மட்டும்தான் நீங்கள் தெரிய வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, சும்மா அஃபவுனா பிறகு மன்னித்தோம், அன்கும் உங்களை மன்னித்தோம், மின் பாதி தாலிக்க இதற்கு பிறகு மன்னித்தோம். இந்த இடத்துல அன் என்பதற்கு மீனிங்லெஸ்ஸாக வந்திருக்கிறது. மின்பாதியில் உள்ள மின்னுக்கு அர்த்தம் கிடையாது. அன்கிற ஹர்ஃப் வந்திருக்கிறது அர்த்தம் கிடையாது, மின்கிற ஹர்ஃப் வந்திருக்கிறது அர்த்தம் கிடையாது. அது சும்மா அந்த அந்த சொல்லில் இப்படி சேர்க்கும்போது நம்மளும் சேர்த்துக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து எதுக்கு இதை மன்னிச்சோம் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன. அப்போ ஷக்கரை என்றால் நன்றி செலுத்தினான். இந்த தஷ்குருன்னு பார்த்துட்டு அல்லக்கு அப்புறம் வருவோம். தஷ்குருன என்றால் எதிலிருந்து வருது? ஷக்கரை. ஒரு விஷயத்தை ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய நன்றி செலுத்துவோம்ல, அந்த நன்றி சுக்குருங்கிறோம்ல, சுக்குரு இதில் வந்தது தான். ஷக்கரவுடைய மஸ்தர் தான் சுக்குருங்க என்பது. அப்போ ஷக்கரை நன்றி செலுத்தினான், எஸ்குருனா நன்றி செலுத்துவான், தஷ்குருன என்றால் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள், நன்றி செலுத்துவீர்கள். இது வந்து வருங்கால வினையில் அல்லது நிகழ்கால வினையில் ஆண்பால் முன்னிலை பன்மை. சரியா? தஷ்குரூன நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள், நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். ரெண்டு அர்த்தம். ஹாலுக்கும் அதான், முஸ்தக்பிலுக்கும் அதுதான், வருங்காலத்துக்கும் அதுதான், நிகழ்காலத்துக்கும் அதுதான். ரெண்டில் எதுங்கிறத செஞ்சுக்கிற வேண்டியது. இப்போ தஷ்குருன் மட்டும் சொன்னால் நன்றி செலுத்துவீர்கள். சரி, நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக, நன்றி செலுத்துவதற்காகன்னு சொல்ல நினைக்கிறோம். இதற்காக அதற்காகன்னு சொல்கிறோம்ல, நன்றி செலுத்துவதற்காக இதற்காக அதற்காகன்னு சொல்வதற்கு என்ன சொல்லு வச்சுருக்குறோம்? அரபியில் லாம் வச்சுருக்குறோம். லீ போட்டால் என்ன? இதற்காக. அப்போ இந்த லீ என்பது வந்து சேர்த்தாலேயே என்ன வந்துடும்? தஷ்குரூனில் லீ சேர்த்தோம்னா நன்றி செலுத்துவதற்காகன்னு வந்துடும். ஆனால் லீ வந்து சேருமா? லீங்கிற ஹர்ஃப் வந்து தஷ்குரூன் அந்த ஃபேர்லாம் வராது. இதற்காக அதற்காகன்னு சொல்வதற்கு லாம வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு, எதில் சேருது? லிஸ் சுக்குரி, சுக்குரில் சேரும். லிஸ் சுக்குரி நன்றிக்காக. இந்த சுக்குருன்னு அந்த மஸ்தர் ஆக்கிட்டிங்கன்னா
அதில் வந்து லீ சேர்க்கலாம். இது ஃபேலாக இருக்குது. தஷ்குருன நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் இருக்குது. அப்போ நீங்களும் வரணும், நன்றி செலுத்துவதும் வரணும், நன்றி செலுத்துறதுக்காகன்னு வரணும். இதெல்லாம் வருவதாக இருந்தால் இதுக்கு வந்து லாமை வந்து இதில் சேர்க்க இயலாது. ஏன்னு கேட்டால் இது ஃபேலு. ஃபேலில் வந்து எது வராது, அந்த ஜர்ருடைய 19 எழுத்துக்கள் வராது. அப்போ லீ தஷ்குருன என்று சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி வந்து அல்லன்னு ஒரு சொல் இருக்கிறது. அந்த அல்ல என்ற சொல்லுவதற்குன்னா அது இதற்காக அதற்காக என்று பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அந்த அல்லவை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு கும்மையும் சேர்க்குறாங்க. அல்ல கும் ஏன்னுட்டா அந்த தஷ்குரூனில் கும்மு தானே இருக்குது. தஷ்குரூன் என்பதில் என்ன லமீர் இருக்குது, நீங்கள் உங்கள் அந்த அர்த்தம் தானே இருக்குது. அப்போ அல்லக்கும் நீங்கள், தஷ்குரூன நன்றி செலுத்துவதற்காக. அப்போ அல்ல என்பதற்கு அது வந்து இதற்காக அதற்காகன்னு அர்த்தம். இந்த அல்லவையே கொண்டு போய் தஷ்குரூனில் சேர்க்க முடியுமான்னா சேர்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் அல்லங்கிறதும் ஒரு ஹர்ஃபு. அந்த ஹர்ஃபு வந்து ஃபேலில் நுழையாது. அல்ல தஷ்குரூன் என்று சொல்ல முடியாது. அப்போ அல்லன்னு உங்களுக்குள்ளே சேர்க்க வேண்டியிருக்குது. அப்போ அல்லவை சேர்த்தோம்னா அல்ல என்பது ஒரு பெயர் சொல்ல அல்லஹு அல்லஹுமான் அப்படி ஏதாவது ஒன்றில் சேருமே தவிர அல்ல லரப அல்ல எல்ரிபு அப்படி சேருமாண்டா சேராது. இப்போ நமக்கு அல்ல தேவை, நன்றி செலுத்துவதற்காக என்று சொல்வதற்கு அல்ல தேவை. அப்போ அல்லவை தேவைங்கும் போது அல்லவை வந்து தஷ்குரூனில் ஒட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணணும், கும்டு அந்த பேரை தஷ்குரூனில் உள்ள ஒளிஞ்சிருக்கும்ல லமீர், அல்ல தஷ்குரூனில் உள்ள லமீர் என்ன, முன்னிலையான ஆண்பால் பன்மை கும்முங்கிறீங்கல்ல, அந்த கும்மு தான் அதில் ஒளிஞ்சிருக்கு. அன்தும் இருக்குது, கும்மு ரெண்டு ஒன்று தான், அது ஒளிஞ்சிருக்குது. அதை வெளியே கொண்டு வந்து அதில் கொண்டே அல்ல ஒட்டி விட்ருவாங்க. அல்ல கும், இந்த கும்புக்கு நீங்கள் அர்த்தம் செய்யக்கூடாது. அல்ல வந்து அதில் நுழையலைங்கிறதுக்கு தான் கொண்டாந்து வைக்கிறாங்க. தஷ்குரூனில் அந்த நீங்கள்ங்கிறது வந்துருச்சு. அல்ல தஷ்குரூனுக்கு அர்த்தம் செஞ்சால் போதும். அல்லக்கும் தஷ்குரூன நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. இந்த அல்லக்கும் மொத்தத்துக்கும் சேர்த்து என்ன அர்த்தம்னா காகன்னு அர்த்தம். அல்ல உங்களுக்காகன்ற அர்த்தம் செய்யக்கூடாது. ஏன் இந்த உங்கள்ங்கிற வார்த்தை எங்களை சேர்த்தாங்கன்னு சொன்னால் அல்லவை நேரடியாக தஷ்குரூனில் சேர்க்க முடியாது. அல்லங்கிற ஒரு ஹர்ஃபு, அந்த ஹர்ஃபு இஸ்மில் தான் வரக்கூடிய ஹர்ஃபு, ஃபேலில் வந்து வரக்கூடாத ஹர்ஃபு. அப்போ அல்ல தஷ்குரூன் என்று சொல்ல முடியாது. நமக்கு தேவை அல்ல மட்டும்தான். அப்போ அல்ல தஷ்குரூன் சொல்ல முடியாட்டு அந்த இதற்காகன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுறது, அப்போ என்ன செய்கிறாங்கன்னா தஷ்குரூனில் ஒளிஞ்சு இருக்கிற மறைந்து இருக்கிற அந்த கும்முங்கிற லமீரை தூக்கி அல்ல கூட ஒட்டி அல்லக்கும், இந்த கும்மு சேர்த்தது எதுக்காக வேண்டி தான், இந்த அல்ல வந்து தஷ்குரூனில் சேராது என்பதற்காகத்தான். சேரும் என்றால் அல்ல தஷ்குரூன்ட்டு போயிடுவாங்க. அப்போ அல்ல சேராது என்பதற்காக வேண்டிய இந்த கும்மை பிரித்து எடுத்ததுனால அந்த கும்முக்கு நீங்கள் அர்த்தம் செய்ய வேணாம். ஏன்னா அந்த கும்முனா நீங்கள் அர்த்தம். தஷ்குரூன் என்பதற்கு உள்ளே நீங்கள் இருக்க தானே செய்யுது. சக்கரை என்பதில் ஹுவா இருக்கிறது, தஷ்குரானி என்பதில் ஹுமா இருக்கிறது, அந்துமா இருக்கிறது. தஷ்குரூன என்பதில் அந்தும் இருக்கிறது. நீங்கள்னாலும் அந்தும்னாலும் கும்முனாலும் ஒன்று தான். அப்போ அல்லக்கும் அல்லக்கும்னு வாசிட்டு அர்த்தம் செய்ய விட்டுருங்க. அல்லக்கும் தஷ்குரூன நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. இந்த காகங்கிறீங்கல்ல, அதான் அல்லவுடைய அர்த்தம். அல்லக்கும் என்பது அர்த்தம். கும்முகள் அர்த்தம் செய்ய தேவையில்லை. அந்த கும்மு வந்து ஒரு இலக்கணப்படி இதை சேர்க்க முடியாதுங்கிறதுக்காக பிரித்து கொண்டு ஒட்டி வச்சுருக்கிறாங்க. அது இல்லாட்டாலும் தஷ்குரூனில் அந்த நீங்கள் இருக்குது. நீங்கள் நன்றி செலுத்துறதுக்காகன்ற அர்த்தம் செஞ்சால் நல்லாவும் இருக்காது. அதனால் என்ன செய்யணும், அல்லக்கும் என்பது அப்படி தனியாக வச்சுக்கிட்டு தஷ்குரூனுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு அதோட காகன்னு சேர்த்து விட்ருங்க. தஷ்குரூன நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. இந்த காகங்கிறதுக்கு என்ன எந்த சொல்லுன்னா அல்லங்கிற சொல்லு. அப்போ அல்லவை நேரடியாக சேர்க்க வேண்டியது தானே, நேரடியாக சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்கக்கூடாது, அல்லங்கிற ஹர்ஃப் வந்து ஃபேலில் வராது. அப்போ என்ன சேர்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. இதற்காகன்ற அந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த எப்படி வச்சால் சேருமோ அப்படி உள்ள ஒரு விஷயத்தை என்ன செய்கிறோம், இந்த கும்முங்கிற வார்த்தையை போட்டால் இப்போ சேர்ந்துடும். வெளியே வேறு வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்து போட்டோம்னா அது பொருத்தம் இல்லாமல் போயிடும். அப்போ தஷ்குரூன் என்பதில் வந்து அந்தும் இருக்கிறது. அந்த அந்துமை கொண்டு போய்லாம் ஒரு இஸ்மில் சேர்த்தோம்னு சொன்னால் அது அந்துங்கிற சேர்க்கக்கூடாது லமீர். அந்துமை சேர்த்தா கும்முன்னு தான் மாறிக்கணும். அப்போ அல்லக்கும் அல்லக்கும்னா நீங்கள்னு அர்த்தம் செய்யலாம், அது வேண்டியதில்லை. அதில் தஷ்குரூனில் இருக்குது. அல்லக்கும்னு சும்மா விட்டுற வேண்டியதான், ஒன்றும் செய்யாமல். தஷ்குரூன
நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. இந்த காக தான் அல்லக்குமுக்கு அர்த்தம். சரியா? அந்த காகங்கிறத மட்டும் அதில் சேர்க்க இயலாதுக்கு இருக்கா, நிர்பந்தத்துக்காக தான் அந்த கும்மு சேர்த்துருக்குறாங்க. இப்போ தஷ்குருன்னு இன்னொரு அல்ல இருக்குது. இப்போ நான் சொன்ன அல்ல வந்து இதற்காக அதற்காகன்றது. இது அல்லாமல் செய்யக்கூடும் வரக்கூடும்னு ஒன்று இருக்குது. அந்த அல்ல பாடம் வரும்போது அதை செஞ்சுக்கிறோமோ. இப்போதைக்கு இந்த அல்ல என்பது 2 அல்ல இருக்கிறது. இதற்காக அதற்காகன்று சொல்லக்கூடிய ஒரு அல்ல தான் இங்கே வந்து இருக்கிறது. இதை நம்ம பார்த்துட்டோம். அது வந்து பிறகு வேறு விதமான அல்ல வரும்போது அப்போ பார்த்துக்குருவோம். இதையும் ஜாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிறோம். அப்போ நம்ம தெரிய வேண்டிய என்ன, தஷ்குருன் மட்டும்தான் அதில் புதிய வார்த்தைன்னா வினைச்சொல் பாடத்தில் சம்மந்தப்பட்டது. அப்போ சக்கரவுலேருந்து எஸ்குருன் ஆக்கி எஸ்குருடைய முன்னிலை பன்மை வந்து தஷ்குருன, அது முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் 53வது வசனம், ஒயில் ஆத்தைனா மூசல் கிதாப. இந்த இடத்துல இது என்கிற வார்த்தை வந்திருக்குது. மூசாவுக்கு கிதாபை கொடுத்த போதுன்னு சொல்லி அதை முடிக்கிறதுக்கு இன்னொரு வாக்கியம் வரவே இல்லை. ஒரு வாக்கியம்தான் வந்திருக்குது. ஒரு வாக்கியம் வந்தால் என்ன செய்யணும், அந்த இது என்பதற்கு போதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, எண்ணி பாருங்கள்னு அர்த்தம் செய்யணும். இது ஆத்தைனா, நாம் வழங்கியதை எண்ணி பாருங்கள். ஆத்தைனான்னா அதாவது அத்தான்னா வந்தான், அத்தைய அலிஃபு தே ஏ, அத்தையண்டா வந்தான், அத்தையனாண்டா வந்தோம்னு அர்த்தம். அத்தா என்பதை வந்து அஃப் அலண்டு மாற்றினீங்கன்னா அத்தையேண்டு வரும். ஒரு அலிஃபு இன்னொரு அலிஃபு அத்தையேண்டு வரும். அது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அந்த 2வது ஹம்சாவை அலிஃபை மாற்றி விட்டு ஆத்தையேன்னு மாற்றிடுவாங்க. அஃபால அமைப்பு தான் இது. ஆத்தைனா என்பது ஆத்தைனாவை அதனுடைய வடிவம் இல்லை. அத்தைனா ஒரு அலிஃபு இன்னொரு அலிஃபு போடுங்க. அத்தைனா அத்தைய என்பது அஃபாலன்னு மாற்றினீங்கன்னா அத்தையா அத்தைனான்னு வரணும். அது என்ன செய்கிறாங்கன்னா ஹம்சா உள்ள சொல்லாக இருக்கிறதுனால அத்தாவில் என்ன செய்கிறாங்க, ஆத்தாண்டு மாற்றிடுறாங்க. அப்போ ஆத்தாண்டா ஆத்தைய, ஆத்தான்னா அதாவது வழங்கினான்னு அர்த்தமாயிரும். அத்தாண்டா வந்தாண்டு அர்த்தம். அத்தாண்டு மாற்றினீங்க அஃபாலா மாற்றினீங்கன்னு வைங்க, மீனிங்கே வேறு அர்த்தமாக போயிடுது. கொடுத்தான், அத்தாண்டா வந்தான், அவனாக வந்தான்னு அர்த்தம். அத்தா என்றால் ஒன்றை கொடுக்கிறது. அப்போ இந்த அஃபாலான்னு மாற்றணுன்னு அந்த அத்தாவுடைய அர்த்தம் வந்து வராது, வேறு ஒரு புது அர்த்தம் இதில் கிடைக்கிறது. அப்போ ஆத்தைனா அப்போ ஆத்தைய என்று மாற்றி ஆத்தையன்னு சொல்லலாமன்னா சொல்லக்கூடாது, ஆத்தான்னு தான் சொல்லணும். ஆத்தா ஆத்தையா ஆத்தவ் ஆத்தத்து ஆத்தத்தா ஆத்தைன ஆத்தைத்த ஆத்தைத்துமா ஆத்தைத்தும் ஆத்தைத்துமா ஆத்தைத்துன்னா ஆத்தைத்து ஆத்தைனா, இதுதான் கடைசியாக வர்றது தன்னிலை பன்மை. இது ஆத்தைனா நாம் வழங்கினோம் என்ற அர்த்தம் இருந்தாலும் அப்படி அர்த்தம் செய்யாமல் வழங்கியதை நினைத்து பாருங்கள். இது வந்ததுனால ஒட்டணும்ல 2. இது ஆத்தைனா இது எண்ணி பாருங்கள், ஆத்தைனா வழங்கினோம்னா ஒட்ட மாட்டேங்குது. 2ஐயும் ஒட்டுவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், வழங்கியதை எண்ணி பாருங்கள். இது ஆத்தைனா நாம் கொடுத்ததை வழங்கியதை எண்ணி பாருங்கள். இந்த கொடுத்தல் என்பதற்கு என்ன வரும்னு கேட்டால், ஒரு ஃபாயில் வரும், கொடுக்குற ஆள், வாங்குகிற ஆள் ஒன்று வரும் மஃபூல், கொடுக்கப்படுற பொருள் ஒன்று இன்னொரு மஃபூல் வரும். ஆத்தாவுக்கு எத்தனை மஃபூல் வரும், 2 மஃபூல் வரும். அதாவது நான் கொடுத்தேன், இஸ்மாயிலுக்கு கொடுத்தேன், பேனாவை கொடுத்தேன். நான் கொடுத்தேன்ற நான் வந்து எழுவாய், நான் தான் கொடுத்துருக்குறேன். என்ன யாருக்கு கொடுத்தேன், இஸ்மாயிலுக்கு கொடுத்தேன், அது மஃபூல். என்ன கொடுத்தேன், பேனா கொடுத்தேன், இன்னொரு மஃபூல், செகண்ட் மஃபூல். அப்போ அந்த ஆத்தா கொடுத்தான் என்பதற்கு வந்து 2 மஃபூல் வருவதற்கு உரிய ஒரு வார்த்தை. விரும்பினால் 2 மஃபூல் வரலாம், இல்லை 1 மஃபூல் சொன்னால் போதும், அந்த என்ன கொடுத்தோன்ற பேர் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். ஆனால் மொதல் மஃபூல் கம்பல்சரியாக வரணும். 2ஆம் மஃபூல் விரும்பினா சொல்லலாம், விட்டுடலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஆத்தைனா நாம் வழங்கியதை எண்ணி பாருங்கள். யாருக்கு வழங்கணும், மூசாவுக்கு வழங்கியதை எண்ணி பாருங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டி தானே, தலைவர் தானே, அவங்கள தானே மதிக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு மூசாவுக்கு வழங்கணும்னு நினச்சி பாடுறா அப்படிங்கிறான். இதாத்தைனா மூசாவுக்கு நாம் வழங்கியதை நினைத்து பாருங்கள். என்னத்தை வழங்கினோம், அல் கிதாப வேதத்தை. கிதாபு என்றால் புக்கு, வேதம். அல்லாஹ் கொடுத்தாண்டு வர இடத்துல வேதம்னு செஞ்சுக்கிடுவோம். அல்லாஹ் கொடுக்கறது இல்லாமல் வரும்போது புஸ்தகம்னுக்குருவோம். இந்த கிதாபுங்கிற அந்த வேதத்துக்கு இந்த சொல்லு தான்
நான் எழுதுகிற புஸ்தகத்துக்கு கித்தாப்புன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஒரு புஸ்தகம் எழுதுனாலும் கித்தாப்பு தான், நீங்கள் ஒரு கித்தாப்பு எழுதுனாலும் புஸ்தகம் தான், கித்தாப்பு தான். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடத்துக்கு புத்தகங்கள் தர்றாங்களோ அதுவும் கித்தாப்பு தான். கித்தாப்புங்கிறது வந்து எல்லா நூல்களுக்கும் சொல்லப்படக்கூடியது தான். ஆனால் அல்லாஹ் கொடுக்குறதுக்கு என்ன செய்கிறோன்னா தமிழில் வித்தியாசப்படுத்தியிருக்கிறோம். இறைவன்ட்டு வந்தால் அதுக்கு பேர் வேதம், மனிதர்கள் எழுதினால் நூல்னு பிரித்து வச்சுருக்கிறோம். நம்மளும் என்ன செய்யணும், வேதம்னு அர்த்தம் செஞ்சுக்க வேண்டியது. இது ஆத்தைனா மூசாவுக்கு வழங்கினோம் அல் கிதாப், புத்தகத்தை வழங்கினோம், வேத புத்தகத்தை வழங்கினோம். இந்த இடத்துல மூசாவுக்கு நசபு வரணும் மஃபூல்னால, கிதாபுக்கு நசபு வரணும் மஃபூல்னால. கிதாபுக்கு வந்துருச்சு, மூசாவுக்கு வரல. ஏன் வரலங்கிறோம்னு கேட்டால், இது ரஃபு செஞ்சாலும் மூசான்னு தான் சொல்ல போகிறீங்க. ஜர்ரு செய்கிறீங்க லீ மூசாண்டு, அப்போ மூசான்னு தான் இருக்கும். அப்போ இதில் எந்த ஏராப்புமே இல்லை. இது ஃபத்தக மாதிரி தெரியுது உங்களுக்கு, நசபு செஞ்ச மாதிரி. இதெல்லாம் நசபு இல்லை, இதுக்கு ஏராப்பு வெளிப்படாது. மூசா என்கிற ஒரு சொல்லுக்கு வந்து என்ன செய்யாது, 3 ஏராப்புமே வராது. இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படி தான் இருக்கும் எல்லா நிலையிலையும். அதில் முன்னாடி என்ன சேர்த்தாலும் சரி, இலாப செஞ்சாலும் சரி, அது ஃபாயிலாக கொண்டு வந்தாலும் சரி, மஃபுலாக கொண்டு வந்தாலும் சரி, என்ன மாதிரி அந்த மூசாவை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அந்த மூசாவில் ஒரு மாற்றமும் வராது. மாற்றமே வராது என்று சொன்னால் இதை போயிட்டு நசப்புன்னு சொல்லக்கூடாது. நசப்புங்கன்னா உள்ள கருக்குன்னு சொல்லலாம். ஒய்து ஆத்தைனா, நாம் வழங்கியதை எண்ணி பாருங்கள். மூசாவுக்கு வழங்கியதை எண்ணி பாருங்கள். மூசாவுக்கு என்னத்தை வழங்கினோம்? அல் கித்தாபை வழங்கினோம். கித்தாபை வழங்கினோம் என்று முடிச்சிடாமல் இது வந்திருக்கிறதுனால கித்தாபை வழங்கியதை எண்ணி பாருங்கள். இது என்கிற சொல் வந்ததுனால என்ன செய்யும், எண்ணி பாருங்கள்னு வந்துடும். இதில் இது அறிந்து கொள்கிற விஷயம் ஒன்றுமே இல்லை. அத்தைய என்கிற சொல் அத்தையன்னு மாறும்னு வேணால் விளங்கிக்கிறலாம். அத்தாண்டா கொடுத்தான் இப்படி எழுதிக்கின்றோம். லோகத்தை எழுதும்போது அத்தைய வந்தான், அத்தைய கொடுத்தான், அத்தைய வந்தான், அத்தைய கொடுத்தான். அதுக்கு அத்தைய என்பது ஆத்தான் மாறும் அப்படின்னு நோட்டில் என்ன செய்யலாம், நீங்கள் குறிச்சிக்கிடலாம். மூசாங்கிறது மஃபூலு, கிதாபு மஃபூலு. சரி. ஒல் ஃபுர்கான, இந்த வாவுக்கு வந்து என்ன அர்த்தம்னு கேட்டால் இன்னும்னு அர்த்தம். இன்னும்ங்கிறது கூட தேவையில்லை, உம்மன்னா மட்டும் போட்டால் போதும். இம்ங்கிறோம்ல, அவனும் இவனும், அந்த உம்ங்கிறோம்ல உண்மை பொருள், அந்த உம்ங்கிறது வரக்கூடிய இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வாவை சேர்த்துக்கிடுவாங்க. அதுக்கு பேர் அத்துஃபு என்று சொல்வார்கள். வாவை சேர்த்தா என்னது, அத்துஃபு. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஒல் ஃபுர்கானன்னா கிதாபை கொடுத்தோம்னு இருக்குல்ல, ஒல் ஃபுர்கான வேதத்தையும் கொடுத்தோங்கிறது வந்துடும். அத்துஃபு செஞ்சிங்கன்னா என்ன வரும்னு கேட்டால், இந்த வாவு வந்து அத்துப்புடைய ஹர்ஃபு. இந்த அத்துப்புடைய ஹர்ஃபு ஃபுர்கானில், அது ஃபுர்கான்கிற சொல்ல கொண்டு போய் என்ன செய்யுது, அத்துஃபு செஞ்சுருக்கு. எங்கே செஞ்சுருக்குது, கித்தாபில் செஞ்சுருக்குது. எங்கே அத்துஃபு செஞ்சுருக்கா என்ன செய்யணும், இந்த வாவு ஒல் ஃபுர்கான் வருதுல்ல, இந்த வாவு அத்துப்புடைய ஹர்ஃபு இந்த ஃபுர்கான்கிற சொல்ல கொண்டு முன் வார்த்தையில் சேர்க்கக்கூடிய ஒரு சொல். எந்த இடத்துல சேர்க்கும் என்று கேட்டால், இந்த கித்தாபுலே தான் இது அத்துஃபு. எங்கே அத்துஃபு, கித்தாபை கொடுத்தோம், ஃபுர்கானை கொடுத்தோம். அப்போ கித்தாபைங்கிற இடத்துல எது வருது, ஃபுர்கானையும் வருது. அதை அத்துஃபு செஞ்சிட்டோமா, அப்படி செஞ்சிட்டோம் என்று சொன்னால் முன்னாடி உள்ள வாசகம் பூரா இதுக்கும் வந்துருன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக கித்தாபை கொடுத்தோம் இருக்குல்ல, கித்தாபுங்கிறது வந்து அந்த சொல்லில் ஃபுர்கானை அத்துஃபு செஞ்சுருக்கீங்க. அத்துஃபு செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒய்து ஆத்தைனா மூசா வரைக்கும் இங்கே சேர்த்துக்கிறணும். ஒய்து ஆத்தைனா மூசா அல் ஃபுர்கான 2 தடவை சொன்ன மாதிரி. ஒய்து ஆத்தைனா மூசா அல் கித்தாபை, ஒய்து ஆத்தைனா மூசா அல் ஃபுர்கான. மூசாவுக்கு கித்தாபை கொடுத்தோம், மூசாவுக்கு ஃபுர்கானை கொடுத்தோம். இப்படி இருமுறை சொல்வதற்காகத்தான் என்ன செய்வாங்க, உண்மை பொருளை எல்லா பாஷையிலையும் பயன்படுத்துவாங்க. அதாவது நம்ம தமிழில் சொல்கிறோம், ஹாலிதையும் பக்ரையும் அடித்தேன். இது 2 வார்த்தை, இது 2 வாக்கியம். இது ஹாலிதை அடித்தேன், பக்ரை அடித்தேன். ஹாலிதை அடித்தேன், 2 அடித்தேன்கிறதுக்கு பதிலாக இந்த வாவை போட்டதுனால, இவனையும் அதையும் போட்டிங்கல்ல, இம்மை போட்டதுனால ஒரு அடித்தலே போதுமானதாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே 2 அடித்தல் இருக்கிறது. அதாவது ராமசாமியையும் கந்தசாமியையும் அடித்தேன் அப்படின்னா 2 ராமசாமியை அடித்தேன், கந்தசாமி அடித்தேன். ராமசாமி அடித்தேன், அதுக்கு ஒரு அடித்தேன். கந்தசாமி அடித்தேன், அதுக்கு ஒரு அடித்தேன். 2 தடவை அடித்தேன் என்பது வருது. அப்போ 2 தடவை அடித்தேன் வருவதை ஷார்ட் பண்ணுவதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு உம்முடு சேர்த்துக்க, ராமசாமி 100 கூட போடலாமே. ராமசாமியையும் கந்தசாமியையும் முஸ்தபாவையும் இப்ராஹிமையும் இஸ்மாயிலையும் அடித்தேன்னா 5 போட்டிங்க. 5 அடித்தேன்கிற அதில் இருக்குன்னு அர்த்தம். 5 அடித்தேன்கிறது ஒவ்வொரு வாவுக்கு மத்தியில் என்ன இருக்குது, அடித்தேன் சேர்ந்துக்கிட்டே வரும். அப்போ இதுக்கு பேர் தான் அத்துஃபும்பாங்க.
அத்துஃபு என்று சொன்னால் வாவை போட்டு உம்முண்டு சேர்த்தோம்னு சொன்னால் எதில் அத்துஃபு செய்கிறோமோ அதில் உள்ள ஏராபு வேற்றுமை வந்து இதில் வந்துடணும். கிதாபேண்டு நெசப்பு வந்திருக்கா மஃபூலு, அதே நெசப்பு ஃபுர்கானன்னு வந்துடணும். அத்துஃபுடைய சட்டம் என்னது? கிதாபில் கொண்டு இந்த ஃபுர்கானை நீங்கள் அத்துஃபு செஞ்சீங்க என்று சொன்னால் கிதாபேண்டு இருக்குல்ல, கிதாபி என்று இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ ஒல் ஃபுர்கானி என்று வந்துடும். கிதாபு என்று இருந்துச்சுன்னு வைங்க, அந்த வாசகம் ஒல் ஃபுர்கானு என்று வந்துடும். கிதாப என்று இருக்கிறதுனால இந்த அத்துஃபு செஞ்சதுனால அதே அத்துஃபில் வந்து அதில் என்ன இருக்குதோ அது இதுக்கு வந்துடணும். ஒல் ஃபுர்கான அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒல் ஃபுர்கான் என்பது எதில் அத்துஃபு? கிதாபு என்பதில் கொண்டே அத்துஃபு, கிதாபு இடத்தில் கொண்டே உட்கார வைக்கும். இந்த வாவு என்பது ஃபுர்கான் என்கிற சொல்லை எந்த இடத்துல கொண்டே உட்கார வைக்கும்? கிதாபு என்ற இடத்துல இன்செர்ட் பண்ணி விட்ரும். அப்படி பண்ணி விட்டு நினைவாயிரேன் ஒய்து ஆத்தைனா மூசல் ஃபுர்கானுன்னு வந்துடுமா? இந்த கிதாபை தூக்கிட்டு அந்த இடத்துல ஃபுர்கானை வச்சு பாருங்கள். ஒய்து ஆத்தைனா மூசல் ஃபுர்கான, மூசாவுக்கு ஃபுர்கானையும் கொடுத்தோம், கிதாபையும் கொடுத்தோம், ஃபுர்கானையும் கொடுத்தோம். அப்போ இந்த வாவுக்கு வந்து அத்துஃபுண்டு பேர். அத்துஃபு செய்யும் பொழுது என்ன வந்துடும்னு கேட்டால் எதில் அத்துஃபு செய்கிறோமோ அதுக்கு முந்திய வாசகங்கள் அப்படியே இதில் ஒரு தடவை வச்ச மாதிரி வச்சுக்கிறணும். ஒய்து ஆத்தைனா மூசல் கிதாபோ ஒய்து ஆத்தைனா மூசல் ஃபுர்கான. இப்படி இருமுறை சொன்னதற்கு பதிலாக எழுத்து சுருக்கத்திற்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு வாவை மட்டும் சேர்த்து விட்ருவாங்க. இது அனைத்து பாஷையிலையும் உள்ளது. இது அரபி இலக்கணத்துக்கு மட்டும் கிடையாது. ஒரு இம்மன்னா போட்டாங்கன்னு என்ன செய்யுங்க, நம்ம தமிழ் பாஷையிலையும் கூட அப்படி தான் வரும். சரி, இப்போ அர்த்தத்துக்கு வருவோம். ஃபுர்கான்கிறது என்ன என்றால் ஃபரக்க என்றால் பிரிக்கிறது. ஃபரக்குன்னா என்னது? இது ஃபரக்குனா பிக்குமுல் பஹர, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, உங்களை கொண்டு கடலை பிரித்தோம், கடலை பிளந்தோம்னு சொல்லும்போது ஃபரக்குனான்னு வருதில்ல. அப்போ ஃபரக்க என்றால் பிரித்தாண்டு அர்த்தம். ஃபரக்க என்பதிலிருந்து ஃபுர்கானுன் பிரித்து காட்டுதல், பிரித்து காட்டுதல் மஸ்தர். அது ஃபுர்கான் என்றால் பிரித்து காட்டுதல். மஸ்தர் வந்து 33 மஸ்தர் வரும்னு சொன்னோம்ல 3 எழுத்துக்கு. அதில் வந்து ஃபுலான்கிற மஸ்தரும் இருக்கிறது. அப்போ ஃபுர்கான் என்று சொன்னால் ஃபுலான் மாதிரி ஃபுலானுன் ஃபுர்கானுன் என்று வருது. ஃபரக்கண்டா பிரித்தான், ஃபுர்கான் என்றால் பிரித்து காட்டுதல். பிரித்து காட்டுதல்னு மஸ்தருடைய அர்த்தமாக இருந்தாலும் இந்த மஸ்தருக்கு வந்து மஸ்தருடைய அர்த்தம் பொருந்தாது. பிரித்து காட்டக்கூடியது ஃபாரிக்குங்கிற அர்த்தம் தான் என்ன செய்யும், அது இந்த இடத்துல பொருந்தும். குரான வேதம் வந்து என்ன செய்யும், ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டும். ஃபுர்கான் என்றால் பிரித்து காட்டக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ கிதாபையும் கொடுத்தோம், ஒல் ஃபுர்கான உண்மை எது பொய் எது என்று பிரித்து காட்டக்கூடியதையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதையும் கொடுத்தோம். மூசாவுக்கு அல்லாஹ் வந்து 2 கொடுத்தேங்கிறான். கிதாபையும் கொடுத்தோம், ஃபுர்கானையும் கொடுத்தோம். கிதாபுன்னா ஏடு வேதத்தை கொடுத்தோம், அது போக ஃபுர்கானையும் கொடுத்தோம். ஃபுர்கான் என்றால் இது சரி இது தவறு என்று வந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய வழிகாட்டுதலையும் கொடுத்திருந்தோம்னு சொல்லி முடிக்கிறதில்ல. கொடுத்ததை எண்ணி பாருங்கள். மூசா நபி கொடுத்தோம்லப்பா, எண்ணி பாருங்கள். எது கொடுத்தோம்? லஅல்லக்கும் தஹ்ததூன், லஅல்லக்கும் தஹ்ததூன். இப்போ அதே லஅல்லக்கும் தான் இங்கேயும் வந்திருக்குது, அது தனியாக வச்சுக்கிறங்க. தஹ்ததூனுக்கு வாங்க. தஹ்ததூன்கிற சொல்லு என்னது? தஹ்ததூன இதனுடைய அசல் வார்த்தை வந்து ஹதயன்னு இருக்கும். ஹதய ஹே தாலு ஏ, ஹதயண்டா ஹதா நேர்வழி பெற்றான். இந்த ஹதா என்ற வார்த்தையை வந்து ஹதாண்டா வந்து நேர்வழி காட்டினான். அப்போ நேர்வழி பெற்றான் என்று சொல்ல நினச்சாங்கன்னு சொன்னால் இஹு ததய இஃபு தஅல. ஹதய என்பதை வந்து இஃபு தஅலன்னு மாற்றினா எப்படி வரும்? இஹு ததய இஹ்ததா. அதுக்கு வருங்காலம் எஹ்ததியு எஹ்ததி எஹ்ததி எஹ்ததியானி எஹ்ததூன தஹ்ததி தஹ்ததியானி எஹ்ததீன தஹ்ததி தஹ்ததியானி தஹ்ததூன. இதான் அது. தஹ்ததுன்னா நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். எஹ்ததா என்றால் நேர்வழி பெற்றான், தஹ்ததூன் என்றால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஆனால் அல்லக்கும் வந்துருச்சே, நேர்வழி பெறுவதற்காகன்னு சொல்லணுமே. இந்த காகன்னு சொல்வதற்கு என்ன செய்யணும்? இல்லாமல் சேர்க்கவும் முடியாது. இல்லை அல்லவை கொண்டாந்து இதில் பேரில் ஒட்டுமாண்டா ஒட்டாது. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா தஹ்ததூனில் உள்ள அந்தும் இருக்கும்ல, அந்த லமீரை கொண்டு வந்து அல்லவோட சேர்க்குறாங்க. அந்தும் என்கிற லமீரை ஒன்றில் சேர்த்தோம்னா கும்பிட்டு மாறிக்கிறோம். அந்துமில் போய் சேர்க்க முடியாது.
மின் அன்தும் லா அன்தும் அலா அன்தும்னு வர முடியாது. அன்துமில் வந்து அலா சேருனா அலைக்கும்னு தான் சொல்லணும். அன்தும்னா நீங்கள் இருக்கல, அதை அலா சேர்த்திங்கன்னா அலா அன்தும்னு வார்த்தை வராது, அலைக்கும்னு ஆகிக்கிறோம். அன்தும் என்பதும் அலைக்கும் என்பதும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய இரு வடிவங்கள் தான். சரி, இப்போ என்ன செஞ்சிடணும், அல்லக்கும் தகத்ததூன், அல்லக்குமுக்கு அர்த்தத்தை செய்யாமல் தகத்ததூனுக்கு அர்த்தம் செஞ்சு விட்டு அதில் காகன்னு போட்டுக்கிறங்க. தகுத்த தூண, நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசா நபிக்கு கித்தாபையும் ஃபுர்கானையும் கொடுத்ததை எண்ணி பாருங்கள். இப்போ தகுத்ததுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசன் தான். இது லாமில் இல்லத்து உள்ளது, இல்லத்தெழுத்து கடைசியில் இருக்கிறது. எகுத்ததைய என்று வரும், எகுத்ததின்னு மாறி தகுத்ததூன் என்று வந்திருக்கிறது. இதுதான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். 53வது வசனம் பார்த்துட்டோம். அடுத்ததாக 54வது வசனம் என்ன சொல்லுது என்பதை அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், பார்க்குவோம்.